Hey, all, good morning. Welcome back to our channel. Last weekend, we had a Hanabi fireworks, otherwise called Vanavedika in Tamil, which happened near our office actually. I work in Avoyam HMA, and this is fireworks in Gayan Maye. Is so our company allowed our employees. They have a lottery system where we can apply and then they select people who can watch fireworks from our office. Actually, we have put in our building from the our building is OM Square in the OM HMA. We can watch from 14th floor as well as 22nd floor. 22nd floor is our canteen actually, so where they have arranged everything what you can see here, right? So we enjoyed watching Hanabi fireworks from our office. I recorded the video and posted it for you. Please watch it actually. ようこそ。私のビデオ見てるので、今回、青山一丁目、私の会社から、外苑前の花火見たんですか？それビデオが撮ってアップロードしましてので、見てください。どうもありがとうございます。வாங்க. வருஷம் வருஷம் நான் வந்து இந்த வானவேடிக்கை நான் வந்து ஃபேமிலியோட போய் பார்ப்போம் ஆக்சுவலாக. இது டிரைவிங் லைசன்ஸ்க்காக போயிருந்தேன், அதனால் நான் மட்டும் தான் தனியாக போனேன். இது என்ன எப்படின்னா, நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கிரவுண்டு ஃபுல்லாக அதாவது வந்து இந்த இடத்துல கையன் மையன்றது ஒரு இடம் ஆக்சுவலாக. அங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். அதை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் ரைட் சைடில். அந்த இடத்துலேருந்து தான் வெடிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே ரெகுலர் கிரவுண்டு, இந்த ப்ளே கிரவுண்டெலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஜனங்க வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் ஐ திங்க் தே ஹாவ் அ டிக்கெட்டிங் சிஸ்டம். சிலவங்கெல்லாம் வந்து கேம்பெயின் மாதிரி கொடுத்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது எங்கள் ஆஃபீஸுங்க. எங்கள் ஆஃபீஸ் பில்டிங்லேருந்து தான் இப்போ நான் இந்த என்டையர் வீடியோவை எடுத்துருக்கிறேன் நான் ஆக்சுவலாக. எங்கள் ஆஃபீஸில் வந்து 14th ஃப்ளோரும் 22nd ஃப்ளோரும் இன்றைக்கி மட்டும் நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம் ஆக்சுவலாக. வெப்சைட்டில், எங்கள் கம்பெனி வெப்சைட்டில் அப்ளை பண்ணோம்னா அவங்க வந்து லாட்ரி சிஸ்டத்தில் செலக்ட் பண்ணி செலக்டட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் போய் பார்க்க முடியும். ஸோ இது வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அந்த கிரவுண்டு வியூஸ் ஆக்சுவலாக, அதான் அவுட் சைடில், புரியுதுங்களா? நான் ஆக்சுவலாக ஃபயர் ஒர்க்ஸ் வந்து அதான் வானவேடிக்கை வந்து 7:30 தான் ஆரம்பிக்கும். ஆனால் 5:30லேருந்தே வெளில விட்டுருவாங்க ஆக்சுவலாக. நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டு, அதான் நான் அந்த 5:30 இந்த இது இப்போ அந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஜனங்க உட்காந்துக்கிறாங்க, தெரியுது உங்களுக்கு? அது ஒரு கிரவுண்டு, இது ஒரு கிரவுண்டு. ஸோ இங்கேருந்து பார்ப்பாங்க. ரைட் சைடில் தான் நடக்கும் அது இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக. இது இங்கே மட்டும் கிடையாதுங்க, இது ஜப்பானில் நிறைய இடத்துல நடக்கும். நார்மலாக வந்து ரிவரில் நடக்கும் ஆக்சுவலாக. நான் லாஸ்ட் டைம்லாம் எடுத்து போட்டுருந்தா உங்களுக்கு தெரியுங்க, இந்த வெள்ளையாக போர்வை போத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் ஃபயர் எல்லாமே ஃபயர் வெடிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இதுதான் கையன் மையன்றது ஆக்சுவலாக எந்த இடம் பேர். நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5:30 உங்களுக்காக அந்த இடத்தெல்லாம் காட்டுறதுக்காக வெளிச்சத்துலேயே ரெக்கார்ட் பண்ணேன். திருப்பி ஒரு தடவை, ஏன்னா எங்கேருந்து வெடிக்கிறாங்க எப்படி வெடிக்கிறாங்கன்னு தெரியணுன்றதுக்காக. ஆக்சுவலாக ரிவரில் கூட இப்படி வெடிக்கும்போது எடுக்கணும்னு ஒரு ஆசை ஆக்சுவலாக. இன்னும் அந்த வீடியோ எடுத்து போடல, நான் நெக்ஸ்ட் டைம் எடுத்து போடுறேன். இப்போ ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்படி தான் பாருங்கள். இப்போ நம்ம ஊர்லேயும் வான வேடிக்கை நடக்கும், பட் சேஃப்டி மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஆக்சுவலாக. அந்த மாதிரி இவங்க ரொம்ப சேஃப்டி மெஷர் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஜனங்க வந்து ஒரு ஏரியாக்குள்ளே அந்த இடத்துக்குலாம் போக முடியாது ஆக்சுவலாக. அந்த மாதிரி பிளாக் பண்ணிவிட்டு, ஆனால் வியூ வந்து நல்ல வியூ இருக்கும் ஆக்சுவலாக. எங்கேருந்து பார்த்தாலும் தெரிகிற மாதிரி தெரியும். இது வந்து நான் வந்து வீடியோ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால வீடியோ மட்டும் எடுத்து போட்டுட்டு கடைசியில் தான் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். அதையும் பாருங்களேன். ஆக்சுவலாக அவ்வளோ ஜனம் ஜேன்னு இருக்கும். நம்ம ஊர்லேயும் நடக்கும்ல, அந்த மாதிரி நடக்கும். இவங்களுக்கும் இது ஆக்சுவலாக நார்மலாக பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டியூஸ்டே நைட் நடக்கும், சம்டைம்ஸ் ஃப்ரைடே நைட் நடக்கும், சம்டைம்ஸ் வந்து சாட்டர்டே நைட் சண்டே நைட் கூட நடக்கும். இது வந்து ஒரு இடத்துல கிடையாது, ஜப்பானில் எல்லா இடத்துலையும் நடக்கும். அதுக்கு எல்லாமே ஸ்கெட்யூல்டு கேலண்டர் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக, என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எல்லாமே க்ளோஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. மேக்ஸிமம் அந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இல்லை வந்து போலீஸுங்கெலாம் நிற்பாங்க நிறைய ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து ஜனங்களை கூட்டம் நிறைய இருக்கும்ல, நெரிசல் நிறைய இருக்கும்ன்றதுனால.
விதவிதமாக விடுவாங்க. ஆக்சுவலாக அது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹார்ட் ஷேப்லலாம் விட்றாங்க பாருங்கள். அதாவது இதுக்கெல்லாம் கம்பெனி ஸ்பான்சர்ஸ் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த லோக்கல் வார்டு இருக்குல்ல, அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் இந்த ஈவெண்ட்டை பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் கூட பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் போகிறோம்ல, நாங்கள் வந்து இதிலே வந்து லாஸ்ட் இயர் நான் இதே இடத்துக்கு போய் இதே வீடியோ எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது போகும்போது என்னை வந்து வாலண்டியர் குரூப்லேருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து ஜென்ரலாகவே எல்லா வியூவர்ஸும் ஒன்றாவே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பட் நான் முதல்ல 22nd ஃப்ளோர்லேருந்து ட்ரை பண்ணேன். அதில் வந்து அந்தளவுக்கு வியூ நல்லா இல்லை. அப்புறமேல்ட்டா உடனே நான் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு 14th ஃப்ளோர் வந்து அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் 14th ஃப்ளோர்லேருந்து பண்ணுறது. இன்னும் 22nd ஃப்ளோரில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ எங்கள் கம்பெனியோடைய எல்லா பெரிய ஆளுங்கள்லாம் கூட வருவாங்க. ஆக்சுவலாக ஸோ அவங்களுக்குலாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும், நம்மலாம் பேக்கில் உட்காந்துருப்போம். ஓரளவுக்கு வியூ அந்தளவுக்கு ஃபுல் வியூ தெரியாது. இது பார்த்திங்கன்னா அந்த டோர் பக்கத்துலேயே நம்மளுக்கு இங்கே ஒரு 4-5 ரூம் இருக்கும். ஒரு ரூம்லேயும் போய்ட்டு எடுக்கலாம். லிமிட்டட் பீப்புள் தான் விடுவாங்க இங்கே ஆக்சுவலாக. அதுக்கு ஆனால் புக்கிங்கு இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இது கண்டினியூஸாக விடுவாங்க. 1 hour 7:30 to 8:30. நடுவில் ஒரு 2 minutes 3 minutes பிரேக் கொடுத்து, அந்த பிரேக் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கமர்ஷியல்லாம் போடுவாங்க. அந்த லெஃப்ட் சைடில் இருக்குதுல்ல, அது கிரவுண்ட்லேருந்து விடுறது. ஆக்சுவலாக புரியுதுங்களா? அதெல்லாம் கிரவுண்ட்லலாம் கமர்ஷியல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ஸோ இது நம்ம ஒரு மாதிரி தாங்க. அப்படியே அதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட்டு இந்த மெத்தடாலஜி இருக்குல்ல, அதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து நான் எனக்கு டேபிள் இந்த டைம் ஒதுக்குன டேபிள் வந்து C16. ஆனால் 3 பேருக்கு தான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க இங்கே. ஆக்சுவலாக அதாவது உள்ளே உட்காந்துட்டு சாப்பிட்டுக்குன்னே பார்க்குற மாதிரி எங்கள் கம்பெனிலேயே. அது 1000 எண்ணுக்கு, அதாவது 1000 எண்ணு மாதிரி நீங்கள் எத்தனை எண்ணில் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான பொருள் இவங்களாம் நிறைய வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் வந்து ஃபேமிலியோடையே போவாங்க. இங்கேயும் ஃபேமிலியோட தான் வந்தாங்க எல்லாருமே. நிறைய பேர் ஃபேமிலியோட வந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே முக்கால்வாசி பேர் ஃபேமிலியோட தான் வந்தாங்க. நான் ஒருத்தவன் தான் தனியாக போயிருந்தேன். ஆக்சுவலாக நானும் ஃபேமிலியோட தான் பிளான் பண்ணியிருந்தேன். பையன் வந்து டிரைவிங் கிளாஸுக்கு போனதுனால நான் தனியாக போக வேண்டியதாக போச்சு. ஆக்சுவலாக ஏன்னா புக் பண்ணிவிட்டு போகல, நான் தப்பாக எடுத்துருவேன். அதுவும் ப்ளஸ்ஸு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா நீங்களும் போடுவீங்க பார்ப்பீங்களே, அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் போனேன். ஆனால் நல்லா என்ஜாயபுளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து ஜூலையில் ஆரம்பிக்குங்க. ஜூலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட்டில் முடியுங்க. சம் கேசஸ் செப்டம்பர் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதான் அந்த நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே போதும், ஹனாபி இல்லை வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இன் ஜப்பான் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபுல்லாக தூக்கி வந்து கொடுத்துருவான் எல்லாத்தையும். இது 1 hour, சில டைமில் சில இடத்துலலாம் வந்து 1 hourக்கு மேலே 1.5 hours கூட இருக்குது. அதுலேயும் அந்த சீசைட் டோக்கியோவில் இது சினகாவா சீசைட் இருக்குது. அங்கேயும் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 yearsக்கு முன்னே. பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேங்க. நான் ஆக்சுவலாக போன வாரம் இன்னும் ஒரு மவுண்டன் போனோம் நாங்கள். ஆக்சுவலாக தக்காவோ சான்னு சொல்லிட்டு அதோட வீடியோ இன்னும் எடுத்து போடல. நான் அது இன்னும் எடிட் பண்ணி போடணும். இதான் பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு தெரியுது அவங்களுக்கு. ரோட்டில் அந்த சைடும் ஃபுல்லு, இந்த சைடும் ஃபுல்லு. ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு. இது ஓயமாயிச்சமே ரோடுன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக க்ரௌடு. எல்லாமே போலீஸ் கண்ட்ரோலில் வெஹிக்கிள்லாம் இருக்கும். ஆக்சுவலாக போலீஸ் கண்ட்ரோல்லாம் ஃபுல் கண்ட்ரோல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க மாதிரி கடையை தூக்கி நடிக்கிறது அது இதெல்லாம் இருக்காது. ஆக்சுவலாக ஒரு பொலைட் வேல ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக ஜனங்களும் வந்து இது பாருங்கள், ரோடு வந்து எல்லாமே ரோடு பிளாக்டு தான். மீனிங் லைக் ரோடு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு.